நல்ல காரசாரமா முட்டைகோசு துவையல். இந்த முட்டைகோசு துவையல் வந்து சாதத்துக்கும் சரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க. இப்போ இந்த முட்டைகோசு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 6 பல்லு பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கின்னு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு முட்டைகோசை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டைகோசு வெந்த உடனே ஒரு மீடியமான தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகுளுத்தம் பருப்பு, ஜீரகம், கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய், 6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சா முட்டைகோசு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தா முட்டைகோசு துவையல் ரெடி. இந்த முட்டைகோசு துவையல் யாரெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.